ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் க்ரீன் புலாவ். இது க்ரீன் புலாவ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிற மெத்தட் ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம டேஸ்டியாக செய்ய போகிறோம். டெய்லி நம்ம plain ரைஸ் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் சேஞ்சஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்ம தக்காளி சட்னியில் சாப்பிட்லாம், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, கத்திரிக்காய் தொக்கு எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி ரைஸ் செய்யலான்னு. ஃபஸ்ட்டு ரைஸ் 1.5 கிளாஸ் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சரிசி ஃபுல் கிளாஸ்லேயும் செய்யலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பட்டை இது போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆகும்போதே நம்ம ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா இடித்து வச்சுருக்கேன் குத்துக்கல்ல, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கூட ஃப்ரை ஆகும்போதே பச்சை பட்டாணி, இந்த பச்சை பட்டாணியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டோம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த பட்டாணியில் நல்லா ஃப்ரை ஆகும்போது நம்ம சைடு கூட ரைஸ் கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம உப்பு போடுறோம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே போதும். நல்லா ஃப்ரை ஆகிட பிறகு நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி வடிச்சிட்டு அந்த அரிசியும் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ண பிறகு நான் நல்லா சுடு தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். இது 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி காய வச்சுருக்கேன். அப்போ தான் ரைஸ் நல்லா பளபளன்னு வரும், ரொம்ப சாஃப்டாகவும் வேகும். அதனால இப்போ சூடாயிடுச்சு தண்ணி, நம்ம ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி இது. நல்லா தண்ணி கொதித்த பிறகு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம், காரம் வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாய் மறுபடியும் கீறி போட்டுக்கலாம். இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கூட செய்யலாம், நம்ம வெஜிடபிள் போடாமையும் செய்யலாம். நான் க்ரீன் பீஸ் போட்டு செஞ்சுருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரைஸ் குக் ஆகிடும். எல்லாமே சிம்மில் தான் குக் பண்ணணும். எதுவும் ஹை ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமோ தேவையில்லை. சிம்லேயே தான் வச்சு நம்ம இந்த ரைஸை குக் பண்ண போகிறோம். ஏன்னா தண்ணி திட்டமாக ஊற்றிருக்கோம், மேலே கீழே தண்ணி சிந்தாமல் கரெக்டாக ரைஸ்க்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம சாதாரணமாக ரைஸ் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சோம்னா ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட நம்ம கொடுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ரைஸ் குக் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சிக்கன் கிரேவியோ தக்காளி சட்னியோ எந்த ரைஸ்லேயும் எந்த இதுலேயும் சாப்பிட்லாம். நான் கத்திரிக்காய் சைடிஷ் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய், see you.